என்ன நம்ம லைஃப்பில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துருக்கோம். என்னதான் பண்ணுறது? ஐடியா தம்பி, நீங்கள் எல்லாம் என்னை வாடா போடான்னு கூப்பிட்றீங்க. அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், சரியா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது. தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. அப்புறம் பார்த்துப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த வேலையுமே உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றையும் டு டூ லிஸ்ட்டுன்னு ஒரு நோட்டில் எழுதி வைங்க. எந்தெந்த வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை ஃபுல்லாக நீங்கள் எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நாளாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்து ட்ரீட்டுன்னு கேட்குறாங்க. சரி, கழுதை வச்சுட்டு போவோம். ஆளுக்கு ஒரு 20 ரூபா பானிபூரி வாங்கி கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, வச்சோம் கண்டிப்பாக வைக்கணும்ல. அது முக்கியமாக செய்யணும்ல. அதை எழுதும் ஃபஸ்ட்டு. நம்ம பல்சர் பைக்கை சர்வீஸ் பண்ணணும். இப்போ தான் பண்ணோம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். ஆயிலெலாம் மாற்றி கரெக்டாக க்ளீன் பண்ணோம். இப்போ மறுபடியும் கூடன்னு சவுண்டு கேட்டுருக்கு. என்னன்னு தெரியல, அடிக்கடி பண்ணணும் போல. சரி ரைட்டு, நம்ம சர்வீஸ் பண்ணிடுவோம். பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணித்தானே ஆகணும். எழுதிடும் முக்கியமாக. பாபா படத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படத்துக்கே போகல. ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகணும். அதே எழுதி வைப்போம். மைண்ட் ஹாப்பி தான், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்ல. இதெல்லாம் லக்ஸுரி லைஃப் தான், இருந்தால் நமக்கு அப்பப்போ தேவைப்படும்ல. அதனால் ஆமாம், அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக எழுதணும். நம்ம பையன் விக்கிட்ட ஒரு 300 ரூபா வாங்கியிருந்தோம். அவனும் 3 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். கொடுப்போம், என்ன அவசரம், கொடுப்போம். ஆமாம், அது முக்கியமாக எழுதணும். வேற என்ன எழுதுவோம்? என்ன நோட்டு முடிஞ்சிருச்சு. ஐயா, இவ்வளோ வேலை இருக்கா? இவ்வளோ வேலை நம்ம எப்படி பார்க்கறது? வேற எதுவும் நோட்டு போடுவோமா? நம்ம வாத்தியார் கடைசி என்னமோ சொன்னாப்புல. ஆனால் அந்த எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு நான் இந்த ரீசனால் இதை பண்ணலை, நான் அந்த ரீசனால் இதை பண்ணலை அப்படின்னு என்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். அதனால் நமக்கு காரணம் முக்கியம் இல்லை, காரியம்தான் முக்கியம், சரியா? பார்ப்போம், மெதுவாக பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். என்ன அவசரம்? பார்ப்போம்.